பேதுரு அப்படிதான் 3 முறை இயேசுவை மறுதலித்தான். யூதாஸ் கூட ஒரு தடவை தான் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். ஆனா பேதுருவோ தன் நாவினால் இயேசுவை சபிக்க செய்தான். சபிச்சவங்க அவன். இவன் வார்த்தை கூட பேசல, முத்தம் மட்டும்தான் கொடுத்தான். ஆனா அவன் சபிச்சவன். ஆனா போய் மனம் கசந்து அழுது அவன் இயேசுவினிடத்தில் திரும்பினான். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவன்கிட்ட வர்றார் ஆண்டவர். ஓடி போன 11 பேர் கர்த்தர் கணக்கிலே வச்சுக்கல. மற்ற 10 பேர் இருக்காங்கல்ல, யூதாஸை விட்டுட்டு இல்லை, மற்ற 10 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கல. தூஷித்து மறுதலித்து 3 முறை சபித்து சத்தியம் பண்ணி போனவன் இடத்தில் போய் கர்த்தர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? Do you really love me? நீ என்னை நேசிக்கிறியா? நிச்சயமா பா, நான் நேசிக்கிறேன். மறுபடியும் கேட்குறான், நீ என்ன நேசிக்கிறியா பேதுருவே? குற்ற உணர்ச்சி அவனுக்கு. இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேனே. ஆண்டவர் சொல்றா, இல்லை நான் உன்னை அப்படி பார்க்கல. ஏன்னா நீ மனம் கசந்து அழுதில்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதே உன் கண்ணில் தண்ணி வருதில்ல. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஒன்லி டு யூ காட் இஸ் ஸ்பீக்கிங். நீ நினைக்கிறியா நான் சபிச்சுட்டேன், நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் தூரம் ஓடி போயிட்டேன் நீ சொல்றியா? கர்த்தர் உன்கிட்ட தான் பேசுறாரு. நோ, இப்ப சொல்லு ஆண்டவர்கிட்ட, நான் உங்களை நேசிக்கிறேன்னு இப்ப சொல்லு. இப்போ இந்த மொமெண்ட்ல நீங்க கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்பான்னு மட்டும் சொல்லி பாருங்க. என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு உன்னை கர்த்தர் உயர்த்திடுவார். பேதுருவே, என்கிட்ட ஆண்டவர் பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு. பா பேதுரு, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்குறேன்லாம் கர்த்தர் சொன்னாரு சிஸ்டர். அப்பவே என்கிட்ட கர்த்தர் சொன்னார், இப்படிலாம் தீர்க்க தரிசனமா பேசினார். ஆனா நான் தீர்க்க தரிசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு, உனக்கு பெரிய பெரிய தரிசனம், பெரிய பெரிய அழைப்பு, பெரிய பெரிய ஊழியருக்குன்னு கர்த்தர் பேசுறாரு. ஆனா அவர் சொல்றதுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் சொல்ற, இல்ல பேதுருவே, உன் கையில தான் பரலோகத்தின் திறவுகோலை கொடுப்பேன். நான் சொன்னா நீ மாறிட்ட, ஆனா நான் மாற மாட்டேன். ஹல்லேலூயா. நீ மாறிட்ட, ஆமா உண்மைதான், நீ மாறின. நீ என்னை சபிச்ச, சத்தியம் பண்ண, தூஷித்த, எல்லாம் உண்மைதான். ஆனா நான் சொன்னதை நான் மாத்திக்கவே மாட்டேன். உன் கையில தான் அந்த பரலோகத்தின் திறவுகோலை தருவேன் என்று மறுபடியும் அவனை தேடி வந்த அந்த இயேசுவின் அன்பு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறது.